அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 24/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஒரு 0.14% நெகட்டிவாக முடிச்சிருக்கான். அண்ட் S&P வந்து பார்த்திங்கன்னா 0.16% நெகட்டிவாக முடிச்சிருக்கான். நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.35% நெகட்டிவாக முடிச்சிருக்கான். 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் முடிச்சிருக்கு. ஆனாலுமே விக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1.27% வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கால் வந்திருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. அதுதான் வந்து விக்ஸ் வந்து டினோட் பண்ணுது. அண்ட் யூஎஸோட 10-year பாண்டியில் பொறுத்த வரைக்கும் அவன் வந்து 4.2 அப்படிங்கிற லெவலில் இருக்கிறான். அண்ட் க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா $77 போயிடுச்சு. இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ஏடிஆரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டாக்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐசிஐசி, HDFC ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ சேம் வந்து இங்கே ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து ஐசிஐசி 0.85 அண்ட் HDFC வந்து 0.38. இந்திய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நெகட்டிவாக முடியலை. அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாசிட்டிவாக முடிச்சிருந்தான் 1.44% அண்ட் விப்ரோ வந்து 1% நெகட்டிவில் முடிச்சிருந்தான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.33% நெகட்டிவ் அண்ட் விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து 0.67% நெகட்டிவாக முடிச்சிருக்கான். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட் தான் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிருக்கிறான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் எக்ஸாக்ட் ஃபிகராக தான் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம ஏடிஆர் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஏடிஆருக்கும். அண்ட் அடுத்து வந்து எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏ நேற்று ஒரு 3000 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஏ வந்து 1400 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டிடியூஷன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நெகட்டிவில் மாறி இருக்குது. பல நாட்கள் கழிச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து யாரோ ஒருத்தங்க பை அண்ட் செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நெட் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா பையில் தான் வந்திருக்கும். நேற்று பட்ஜெட் டே. ஸோ வந்து உங்களுக்கு எஃப்ஐ வந்து செல்லிங்கில் போயிருக்கிறாங்க. அண்ட் இந்த டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணது கண்டிப்பாக எஃப்ஐக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் எனக்கு படுது. ஸோ ப்ராபப்ளி இதுக்கப்புறம் ஃபர்தராக எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க இப்போது வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் அசைக்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு உங்களுக்கு அதே மாதிரி இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஎஸில் இருக்க 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டுமே நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு நிக்கி மட்டும் லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். தைவான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வருவோம். ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40-50 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் காமிச்சிட்டு இருக்கிறான். கேப் டவுன் ஓப்பனிங் தான் காமிக்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆனது இன்னும் ரொம்ப கம்மியாக ஓப்பன் ஆகிருந்தான். அதுக்கப்புறம் சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்குது. மேபி 8 மணிக்குள்ளே வந்து எந்த மாதிரி வந்து 9 மணிக்குள்ளே வந்து இவன் எந்த மாதிரி வந்து ரியாக்ட் ஆகிறா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் காமிக்கிறான். அண்ட் அப்படியே நம்ம நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ நேற்று வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் வந்து இனிதே நிறைவடைந்தது. ஸோ ஒரு செமையான நெகட்டிவிட்டிங்க மார்க்கெட்டுக்கு. இதோட ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து என்டையர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. என்டையர் ஃபாலுமே ரெக்கவர் ஆகி வெறும் 30 பாயிண்ட் நெகட்டிவில் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள், செமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ப்ரைஸ் வந்து S3 வரைக்கும் போயிட்டு ரெக்கவர் ஆகி சிபிஆர் கிட்டே முடிச்சிட்டான். ஓகேங்களா. அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முடிச்சிருக்கிறதுனால மேபி ஒரு பேரல் சிபிஆர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டுமாரோவில். ஒரு நிமிஷம் இருங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இல்லைங்க, ஒயிட் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஒயிட் சிபிஆர் வந்து டிசைனிங் சிபிஆராக வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் கேப் டவுன் அப்படின்னா இந்த சிபிஆரை தாண்டதே மிக பெரும் கஷ்டமாக போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து இந்த சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ S1 ரிவர்சலும் ஹை ப்ராவல் தான். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து மார்க்கெட் ஒரு செம ட்ரெண்டிங் ஆனதுனால தான் ஒயிட் சிபிஆர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி கன்சால்டேஷன் தான் ஆகணும். அப்போ வந்து டே லோ கிராஸ் பண்ணும்போது ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சிபிஆர் ரிவர்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி S1லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது, அது ப்ரீவியஸ் டே லோவிலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் இது ரெண்டுமும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிஃப்டியில் இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிஃப்டி R1 வரைக்கும்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் போனால் R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம முதல்ல ஒரே நிமிஷம் இப்போ வந்து நிஃப்டி வந்து பொசிஷனலாக ஒரே ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம நேற்று வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை வந்து அவன் வந்து தாண்டிட்டான் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வந்து டிசிசிவாக இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே போயிட்டான். அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இன்றைக்கி மட்டும் கீழே போனால் ஃபஸ்ட்டு 1 ஹவர் ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக அது கீழே விழுறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ வீக்லி சிபிஆர் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ வீக்லிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
இங்கே பாருங்கள் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்போ S1 கீழே போய் க்ளோஸ் வச்சிட்டானா 1 ஹவர் கேண்டில் உங்களுக்கு ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் மெயின் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க 406. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து 406 கீழே 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சானா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபால் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி சிபிஆரில் பார்த்துடலாம். டெய்லி சிபிஆரில் உங்களுக்கு மேலே R1க்கு மேலே ஓப்பன் ஆனால் கீழே வந்து S2க்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கான். செமையான ஒரு நெகட்டிவிட்டியை வந்து அவன் பதிவு பண்ணியிருக்கான். ஸோ அடுத்து வந்து நம்ம டுமாரோ சிபிஆரை பார்ப்போம். கண்டிப்பாக ஒயிட் சிபிஆர் தான் வரும். டிசைனிங் ஒயிட் சிபிஆர் தான் அது. என்னங்க இது ஒன்றும் புரியலையே. நான் நிஃப்டியில் வந்து மீடியம் சிபிஆர் வரும்னு நினச்சேன், ஒயிட் சிபிஆர் காமிக்கிறான். பேங்க் நிஃப்டியில் நான் ஒயிட் சிபிஆர் வரும்னு நினச்சேன், மீடியம் சிபிஆர் காமிக்கிறான். இது மீடியம் சிபிஆர் தாங்க. ஸோ உங்களுக்கு இது டிசைனிங் சிபிஆரை ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் ரிவர்சல் S1 ட்ரெண்டிங்கே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஒயிட் சிபிஆர்னால் தான் உங்களுக்கு வந்து ரிவர்சல் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். இது மீடியம் சிபிஆராக போயிடுச்சு. என்ன காரணத்தால் மீடியம் சிபிஆர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் வந்துடுச்சு. நான் பார்ப்பது கனவில்லை, நிஜம்தான். உங்களுக்கு அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து R1 ரிவர்சலுங்கிறது மிகப்பெரிய ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிஆர் ரிவர்சல் கீழே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. S1ன்றது ட்ரெண்ட் ஆகி அவன் கீழே போகிறதுக்கே எல்லா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்க வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹை ப்ராபபிள் வந்து சிபிஆர் ரிவர்சல் தான். இன்கேஸ் மார்க்கெட் சிபிஆர் இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக பெரிய ஃபால் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சேனலில் ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்னா இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அண்ட் ஃபர்தராக இந்த இடத்துல ஒரு ரியல் பிரேக் அவுட்டே நடந்து இப்போ மேலே போயிட்டு கீழே ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல டச் பண்ணலாம் அப்படின்னாலுமே ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே தெளிவாக தெரியுது. அண்ட் அப்படியே நம்ம வந்து வீக்லி பிவட்டையும் போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இவன் வந்து ஆல்ரெடி வந்து பிவட்டுக்கு கீழே தான், R2 கீழே தான் இருக்கிறான் அவன். ஸோ ஃபர்தராக ஒன்றும் கிடையாது. இந்த விக்கு இந்த 2 விக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 2 விக்கு அதாவது 51,666 கீழே போனாலே பேங்க் நிஃப்டி 1 ஹவரில் க்ளோஸ் வச்சாலே ஃபர்தராக ஃபால் வந்துடும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ இன்றைக்கி அப்படி நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு என்னமோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி கீழே போக போகிறோம் அப்படின்னு தோணுது டெக்னிக்கலாக பார்க்கும்போது. ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 பற்றியும் பார்த்துட்டோம். நான் வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்குமே வந்து நேற்று தான் பட்ஜெட்டோட இது எல்லாமே வந்திருக்கு. நேற்று வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அதோட இம்பாக்ட் இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. பட் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது மேபி இல்லாமல் இருக்கலாம். பட் ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்டு பொசிஷனல் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சம்பவம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹியூஜ் கேப் அப் கேப்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் பொசிஷனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொசிஷன் எடுக்கவே ஆரம்பிச்சிடலாம். பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது வராது. அவ்வளோதாங்க. ஸோ இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் சொல்கிறது தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணுங்கள். 1 to 2% ரிஸ்க் மட்டும் ஒரு நாளைக்கு எடுங்க. அதான் லாங் டேர்மில் உங்கள் மார்க்கெட்டில் வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கருத்து ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.